ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்படி இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப் வந்து டிரான்ஸ்பரண்ட் விஜெட். எக்ஸாம்பிள், என்னோட ஹோம் ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோவோட ரைட் சைடு ஐயை கிளிக் பண்ணா எனக்கு குரோம் ஓபன் ஆகுது. லெஃப்ட் சைடு ஐயை நான் கிளிக் பண்றப்ப எனக்கு ஃபேஸ்புக் ஓபன் ஆகுது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய போட்டோஸை ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல டேப் பண்றது மூலியமா இன்ஸ்டன்டா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டா போதும். ரொம்பவே சின்ன அப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் உங்க வால்பேப்பரை வந்து அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்ச பிறகு கீழே பாத்தீங்கன்னா விஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் குள்ள போய்க்கோங்க. உள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் விஜெட் ஆப்போட ஐக்கான் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஐக்கானை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்க எந்த இடத்துல வந்து உங்களோட ஆப்பை வந்து டிரான்ஸ்பரண்டா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா என்னோட வால்பேப்பர்ல இருக்கிற ஐல வந்து செட் பண்றேன். செட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதுல ஃபர்ஸ்டா இருக்கிற ஸ்டைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்விசிபிள் அப்படின்றதுல வந்து செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்கிற ஓபன் ஆப் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ஆப் வந்து டிரான்ஸ்பரண்டா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வந்து குரோம் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண பிறகு கீழே பாத்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணா போதும் நண்பா, உங்களோட ஆப் வந்து டிரான்ஸ்பரண்டா நீங்க எந்த இடத்துல வச்சீங்களோ அந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். அவ்வளவுதான் நண்பா. இப்போ வாங்க நம்ம அடுத்த ஆப்பை பத்தி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல செகண்டா இருக்கிற ஆப் வந்து மூவிஸ் எட்ஜ். ஆக்சுவலாக இந்த ஆப் என்ன பண்ணும்னா, நம்ம மியூசிக் கேட்கும் போது நம்ம ஃபோனை சுற்றி வேவ் மாதிரி கிரியேட் பண்ணும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் லைட்டிங்காக இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா பல டெம்ப்ளேட்ஸ் வந்திருக்கு. இதில் ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் தான் ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிக்குதோ அந்த டெம்ப்ளேட்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்ளை மட்டும் கொடுத்துட்டா போதும். நீங்கள் மியூசிக் கேட்கும் போது, வீடியோ பார்க்கும் போது எப்பப்பெல்லாம் உங்கள் மொபைல்லேருந்து சவுண்டு வெளியே வருதோ அந்த டயத்துலலாம் இந்த எட்ஜ் லைட் வந்து பாப்பப் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆப் வந்து ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப். இந்த ஆப் என்ன பண்ணும்னா, லோ குவாலிட்டியில் இருக்கிற போட்டோவை ஹை குவாலிட்டியா கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற போட்டோவை கலரைஸா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஆப்போட நேம் வந்து ரெமினி. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா சைன் இன் பண்ண சொல்லுவாங்க. உங்க ஃபேஸ்புக் ஐடி இல்லைன்னா கூகுள் ஐடியை வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பிளஸ் கலரைஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ஹான்ஸ் போறேன். இதுல வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக ரொம்பவே லோ குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு இமேஜை எடுத்து வச்சிருக்கேன். சோ அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு. ஜஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டு டிக் ஐகான் மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனாலும் ஒரு விஷயம், இது ப்ராசஸ் ஆகி வரதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிறோம். ஸோ கன்வெர்ட் ஆகி வந்த பிறகும் உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப லோ குவாலிட்டியில எடுத்து வச்சிருந்த இமேஜை இந்த ஆப் முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஆப் கண்டிப்பா எல்லா பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ஆப்பை மறக்காம எல்லா பேரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 இமேஜ் மட்டும் தான் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஆப்பை பத்தி பார்க்கலாம். நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற ஆப் வந்து வா பாக்ஸ். இந்த ஒரே ஆப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு தேவையான 12 டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம மொபைல சேவ் பண்றப்ப வாட்ஸ்அப் ஓபன் ஆகுறது. அவங்க யாராவது உங்க மெசேஜை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெலீட் ஆன மெசேஜ் இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஸ்டோர் ஆகிடும். அதை எப்ப வேணாலும் பாத்துக்கிறது. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல யாராவது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த இமேஜ் அல்ல வீடியோவை ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்றது. வாட்ஸ்அப்ல இருக்கிற தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸை ஒரே ஸ்வைப்ல கிளீன் பண்றது. நம்ம நடந்துகிட்டே சாட் பண்ணாலும் கீழே இருக்கிற கிரவுண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஓபன் ஆகுறது. வாட்ஸ்அப்ல ஃபேன்சியான டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆஸ்கி ஃபைலா மத்தவங்களுக்கு சென்ட் பண்றது. டெக்ஸ்ட் ரிப்பீட்டர், டெக்ஸ்ட் டு எமோஜி, இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கு தேவையான 12 டூல் இந்த ஒரே அப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம கடைசியா பார்க்க போற அப்ளிகேஷன் வந்து பிக்காச்சு சார்ஜிங் அனிமினேஷன். உங்க மொபைலை நீங்க ஒவ்வொரு டைமும் சார்ஜ் பண்ணும்போது ஃபன்னியான அனிமினேஷன் தெரியணும்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா சில ஆக்சஸ் வந்து கேட்பாங்க. அதை மறக்காம எனேபிள் பண்ணிருங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாக்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் சார்ஜிங் அனிமினேஷன் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இது மாதிரி தான் பல அனிமினேஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க.
50க்கும் மேற்பட்ட அனிமேஷன்ஸ் வந்து இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சில அனிமேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால ஃப்ரீயா செட் பண்ண முடியும். சில அனிமேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூப்பன் வாங்கி தான் செட் பண்ண முடியும். நீங்க கூப்பன் வாங்குற மாதிரி இருந்தா பே பண்ற மாதிரி இருக்கும். இல்லப்பா என்கிட்ட காசெல்லாம் இல்ல, நான் ஃப்ரீயா வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு கூப்பனுக்கும் 30 செகண்ட் வரைக்கும் ஆட் பாக்குற மாதிரி இருக்கும். இதுல எந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. அதை மட்டும் கொடுத்தாலே போதும், அந்த அனிமேஷன் வந்து செட் ஆயிரும். இப்போ வாங்க நம்ம எப்படி கூப்பன் வாங்கி செட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட் ஆயிரும். நம்ம முன்னாடி பார்த்ததுல பாத்தீங்கன்னா செட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. மறந்துங்க நண்பா, அதுல செட் நவ், இதுல கூப்பன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது ஒரே ஒரு கூப்பன் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. இந்த கூப்பனை நீங்க யூஸ் பண்றீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கூப்பன் தேவைப்படுதுன்னா அன்லாக் டு கன்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ரீ அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட் ஆட் வந்து ஷோ ஆகும். அந்த ஆடை மட்டும் நீங்க ஃபுல்லா பாத்துட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு கூப்பன் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம நீங்க வைக்கிற அனிமேஷன்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஷோ ஆகணும் அப்படின்றதையும் உங்களால செட் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா பிளே டியூரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் உங்களால செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே பார்த்தாச்சு. இந்த ஆப்பை எல்லா பேரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃபன்னியான அனிமேஷன் தேவைப்படுச்சுன்னா இந்த ஆப்பை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்த எல்லா அப்ளிகேஷனோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. நண்பா, காசா பணமா, சும்மா லைக்கை தட்டி விட்டு ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை நம்ம சேனல்ல மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.